பிரபல யூடியூபர் அபிராமி அவர்களோட கணவர் சமீபத்தில் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அவருக்கு என்னாச்சு அப்படிங்கிறதையும் மேலும் அபிராமி அவர்கள் ரொம்பவே எமோஷ்னலாக ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதையும் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஹோம் சீசன் வித் லவ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் தான் அபிராமி அவர்கள் ரன் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு சேனலில் அவங்க ஏகப்பட்ட பிளாக்ஸ் போட்டிருக்காங்க. ரசிகர்கள் மத்தியில் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்குது. சமீபத்தில் தான் அவங்க புதுசா வீடெல்லாம் கூட கட்டி பால் காய்ச்சிருந்தாங்க. இந்த ஒரு நிலையில அவங்களோட கணவர் இறந்திருக்காரு அப்படிங்கிற செய்தி வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங். கடந்த சில நாட்களாகவே அவங்க எந்த ஒரு பிளாக்கும் பண்றதில்ல. அதற்கு முக்கியமான ரீசன் அவருக்கு ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. அவருக்கு நுரையீரல்ல பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வெளியே சாப்பிட போயிருக்காரு. அப்போ அவருக்கு புளிப்பு ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிறதுனால புளிப்பா இருக்கக்கூடிய விஷயங்களை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்ருக்காரு. அதோட சேர்த்து கூலிங்கான விஷயங்களையும் சாப்பிட்ருக்காரு. இதனால பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு 3 மணி போல அவருக்கு வாமிட் வந்திருக்கு. அவருக்கு ஃபுட் பாய்சன் எதுவும் ஆகியிருக்கோ அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருக்காங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டும் எடுத்திருந்தாங்க. அவருக்கு வெயிட் லாஸ் ஆகிட்டே வந்திருக்கு. மூச்சு விடுறதுல பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. கடைசியில் தான் தெரிய வந்திருக்கு அவருக்கு நுரையீரலில் ஒரு சில பிரச்சனைகள் இருந்திருக்கு அப்படின்னு. உடனடியாக நுரையீரலை மாற்றணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்களாமா. அதற்கான ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கும் போதே ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கும் போதே அவரு உடல்நல குறைவு காரணமாக இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவலை அபிராமி அவர்கள் ரொம்பவே எமோஷனலாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. மேலும் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஏன் இப்படி எங்கள தவிக்க விட்டு போனீங்க? இதுக்கப்புறம் உங்கள நாங்க எப்ப பார்ப்போம்? உங்களோட அந்த சிரிப்பு சத்தத்த எப்படி கேட்போம்? எப்போதுமே எங்கள சிரிக்க வச்ச நீங்க, எங்கள மொத்தமா அழ வச்சுட்டு போயிட்டீங்களே! அப்படின்னு ரொம்பவே எமோஷனலா பேசியிருந்தாங்க. இந்த ஒரு விஷயம் தான் இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. நெறைய பேரு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு நிலையில அபிராமி தரப்புலேருந்து ஒரு ரிக்வெஸ்ட் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஏகப்பட்ட யூடியூப் சேனல்ஸ்ல நெறைய ஃபேக் கன்டென்ட் போட்டுட்டு இருக்காங்க. அது எங்கள ரொம்பவே பாதிக்குது. ப்ளீஸ் இந்த மாரி பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு ரிக்வெஸ்ட் வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த மாரி தேவையில்லாத கன்டென்ட் போடாம இருந்தா, அவங்களுக்கு இந்த நேரத்துல ரொம்பவே நல்லா இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, பிரபல நடிகரான நானி அவர்கள் லோகேஷ் கனகராஜ் கூட பணியாற்ற விருப்பம் அப்படின்னு சமீபத்தில் ஷேர் பண்ணியிருக்காரு. ஹிட் பார்ட் 3ல நானி அவர்கள் சமீபத்தில் நடிச்சு முடிச்சிருக்காரு. வர மே 1ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த ஒரு படத்தோட ப்ரொமோஷன்ல இருக்கும்போது அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஐரோப்பிய கலாச்சாரம் இப்போ நம்ம சைடு அதிகமாக பரவி வருது. குறிப்பாக யூனிவர்சேஷியம் அதிகமாக வருது. நம்ம சைடு கூட லோகேஷ் கனகராஜ் அவர்களோட எல்சியு மிகப்பெரிய ஒரு ஹிட் அடிச்சிருக்கு. அந்த ஒரு எல்சியூல நானும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். கூடிய சீக்கிரம் அது நடந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. மேலும் இந்த ஒரு ஹிட் படம் கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. இந்த ஒரு படம் கண்டிப்பா பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைசிங்கா இருக்கும். முக்கியமான சர்ப்ரைசிங் கேரக்டர் கூட ஒன்று வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. நிறைய பேர் வந்து அது நம்ம ஊர் ஆக்டர் தான், கார்த்தி அவர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹிட் படத்தை பொறுத்த வரைக்கும் கடைசியில ஒரு சர்ப்ரைசிங் கேமியோ வரும். அவங்க தான் அடுத்தடுத்த பாட்டில் நடிப்பாங்க. அப்படி பார்க்கும்போது கார்த்தி அவர்கள் நடிக்கிறாரு அப்படின்னா ஒருவேளை ஹிட் 4ல அவர் தான் நடிக்க போறா என்னமோ. பொறுத்திருந்து பார்க்கலாம் யார் இந்த சர்ப்ரைஸ் கேமியோ அப்படின்னு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.